அனைவருக்கும் வணக்கம். சட்டசபை கூட்டத்தொடர் போய்க்கிட்டே இருக்குது, நடந்துக்கிட்டே இருக்குது. விவாதங்கள், மானிய கோரிக்கைகள், அதன் மீதான விவாதங்கள், கேள்வி நேரங்கள், கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய டைமு எல்லாம் ஒன்று ஒன்று மாறி மாறி போயிட்டுருக்கு. அதாவது எதிர்க்கட்சி தரப்பிலிருந்து ஒரு நல்ல கேள்வி, ஒரு நேர்மையான கேள்வி கேட்டாக்கா, அது ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து அதை மறுதளிப்பதற்கு, இல்லை அதை மடைமாற்றுவதற்கான வேலைகள்லாம் நல்லா செய்கிறாங்க. அது நல்லாவே தெரியுது. இப்போ தான் லைவில் ஓடிட்டுருக்கு, மக்கள் அனைவரும் பார்க்குறீங்க. மக்களுக்கே தெரியும் இவங்க என்னென்ன கூத்தடிக்கிறாங்கன்னு. முக்கியமாக அதில் ஒரே ஒரு நபர் யாருன்னா, சட்டத்துறை மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் எதிர்கட்சிக்காரங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே இவர் தேவையில்லாத கவுண்டர் அடிக்கிறது, தேவையில்லாத கமெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்து அவர்களை டென்ஷன் ஆக்க விடுறது. இல்லை அப்படின்னா என்ன விவாதமோ அதுக்கு எதிர்கட்சிகளை மடைமாற்றி விடுவது, அதை அவர்கள் கேள்வி கேட்காமல் அவரை மடக்கி விடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறது அவருடைய டெக்னிக். இது எந்த ஒரு டெக்னிக் அப்படின்னா, இது டெல்லியோட டெக்னிக்கு, பிஜேபியோட டெக்னிக்கு. எப்படின்னா, ஒரு காரியத்தை அவங்க தான் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு காரியத்தை செய்யும்பொழுது ஒரு காரியம் நடக்கணும், இவங்களுக்கு சாதகமான ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அடுத்தவங்க ஏதாவது ஒரு பஞ்சாயத்தை கிளப்பி விட்டுருது, ஏதாவது ஒரு பொருளை எங்கிட்டாவது எவனையாவது விட்டு கிளப்பி விட்டு அதை பற்றியே தான் பேசிக்கிட்டு இருப்பாங்களே தவிர இதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. இது பிஜேபியோட சங்கி டெக்னிக்கு. அதுக்கு தான் அதே டெக்னிக்கை தான் யார் பயன்படுத்துகிறாரு, நம்ம சங்கி அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் பயன்படுத்துகிறாரு. சாரி, மன்னிச்சிருங்க, சங்கி அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் பண்ணிச்சிருக்காரு. சட்டசபையிலே எதிர்க்கட்சி தலைவர் சொல்லிட்டாரு, நம்ம சொல்கிறதுல என்ன இருக்குது. சங்கி அமைச்சர் தான், ஏற்கனவே ஒரு ஆர்எஸ்எஸ்ல இருந்தவர் தானே, பிஜேபியில் இருந்தவர் தானே. பிஜேபியிலேருந்து அப்புறம் அதிமுகலேருந்து தாவேக்கா. எங்கிட்டு பசை பசை கொஞ்சம் எங்கே கொஞ்சம் நிறையா இருக்கோ எங்கே ஒட்டிக்க முடியுமாப்பா. பிஜேபியில் இருந்தார், பிஜேபி ஆட்சிக்கு வர மாதிரியே தெரியல. அப்புறம் அதிமுகவுக்கு வந்தார்னு நினைக்கிறேன், அதிமுக விளங்குற மாதிரி தெரியல. அப்புறம் பார்த்தாரு திமுகவுக்கு போகலாமான்னு யோசிச்சிருப்பார். ஒருவேளை திமுக ஜெயிக்கிற மாதிரி இருந்துச்சுனாக்கா, திமுக ஜெயிச்சிருந்துச்சுனாக்கா திமுக கூட வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, வந்திருப்பார். அவருக்குன்னா கொள்கை இருக்குது. பிஜேபிக்கு பிஜேபியோட கொள்கை வேறு, அதிமுகவோட கொள்கை வேறு. பிஜேபியோட கொள்கை வேறு, இப்போ தாவேகாவோட கொள்கை வேறு. கொள்கை வேறுன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்களே ஒழிய, கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு இருக்காங்களே ஒழிய, ரெண்டு பேர் கொள்கையில் ஒன்றா இருக்காங்கிறது இல்லையான்னு தெரியல. அதிலே அவங்களே குழப்பத்தில் இருக்காங்க. நமக்கு தேவையில்லாத அந்த குழப்பத்துக்கு. இப்படி இருக்கையில் இவர் அங்கேருந்து வந்தவர் தான், ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவர் தான். ஆர்எஸ்எஸ் தான் அவருடைய பிராண்டு. காக்கி சட்டை போட்டு சுற்றி இருந்தவர் தான் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. நம்ம பார்த்ததில்ல அந்த மாதிரி, அந்த குளத்தில் அவரை பார்த்ததில்ல. எச் ராஜாவை பார்த்துருக்கானா, இவரை பார்த்ததில்ல. அது ஒரு மாதிரியா இருக்கா. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, உதயநிதி ஸ்டாலின் இப்போ நம்ம விஜய் சொன்னதுக்கு உதயநிதி எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, அமைச்சர் சொன்னாங்க, முதலமைச்சர் சொன்னாங்க, இது மாதிரி 3 ஃபைல் எங்கள்கிட்ட இருக்குது. இப்போ அமைச்சர் ஏதோ போகிற போக்கில் சொல்லிட்டு போகல, எங்கள் டேபிளில் 3 ஃபைல் இருக்குது, அதை நாங்கள் ஓப்பன் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஓப்பன் பண்ணாதீங்க, ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அதுவே தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க அப்படின்னாவே அதுவே ஒரு 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 குற்றம். அது ஏன் அப்படின்னா, மக்கள் பணத்தை சூறையாடி இருக்காங்க, கொள்ளையடிச்சிருக்காங்க, அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது, முகாந்திரம் இருக்கிறது அப்படின்னு நல்லா கண்கூட தெளிவாக தெரிஞ்சிச்சின்னா, ஆதாரங்கள் இருக்குதுன்னு சொல்கிறார்ல, அப்போ வழக்கு தொடுத்து அவங்க மேலே உரிய நடவடிக்கை எடுக்கணும். அதுதான் செய்யணுமே தவிர திறக்க வச்சிடாதீங்க அப்படின்னா, அப்போ இவங்க பேசுனா திறக்க மாட்டார். அவங்க அளவுக்கு அதிகமாக கேள்வி கேட்டாவோ, அளவுக்கு அதிகமாக ஏதாவது உரண்டை இழுத்தாவோ, இல்லை நான் நியாயத்தை பேசினாவோ, இல்லை மக்களுக்கு ஆதரவாக பேசினாவோ ஃபைலில் திறந்துடுவார். ஒருவேளை பேசாமல் பேசாமல் நடந்த மாதிரி சட்டசபையில் எதிர்கட்சிக்காரங்க எல்லாமே உட்காந்துருந்தாங்கன்னா, அவங்களுக்கு மேலே இருக்கிற குற்றங்களை இவர் கிளற மாட்டார் அப்படிங்கிறது இவருடைய சொல்ல வர்றார். அதாவது, என்னை பகைச்சிக்காதீங்க, என்னை பகைச்சிக்கிட்டிங்கன்னா எனக்கு தொல்லை கொடுக்காதீங்க, எனக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க, நீங்கள் இந்த நலத்திட்டத்தை பற்றியும் பேசக்கூடாது, எதையும் எனக்கு சுருக்கமாக எனக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க, தொந்தரவு கொடுத்தீங்கன்னா நான் ஃபைலை ஓப்பன் பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் அவருடைய கான்செப்ட். அப்போது இவருக்கு சாதகமான சூழ்நிலைகள் இருந்தாக்க அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க மாட்டார். இவருக்கு பாதகமான சூழ்நிலைகள் அவர் எதிர்கட்சிகள் உண்டு பண்ணும்பொழுது அவர் மேலே அந்த ஃபைலை திறந்து ஆக்ஷன் எடுப்பார். இதுவே ஒரு குற்றம். இந்த ஸ்டேட்மெண்ட் சட்டசபையில் சொன்னது அதை விட பெரிய குற்றம். உண்மையாகவே இதை அவை குறிப்பிலிருந்து நீக்கணும். அப்படி நீக்காட்டினா காலம் நாளைக்கு காரி உமிழும். நாளைய சட்டசபை காரி உமிழும். ஏன்னா அப்போ இவருக்கு சாதகமான இருந்தால் முடிவை தான் எடுப்பாருங்கிறத நாளைக்கு வர தலைமுறைகளும் தெரிஞ்சுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. முதல்ல அந்த வார்த்தையை சட்டசபையிலேருந்து எடுக்கணும். இவர் இந்த மாதிரி சொன்னது தப்புன்னு சபாநாயகர் கண்டிச்சிருக்கணும். கண்டிக்கலை. அவர் பொதுவாக அதிமுக இப்போ ஆளுங்கட்சிக்காரங்க எது செஞ்சாலும் கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா அவர் கண்டுக்கிறது இப்போ பார்த்திங்கன்னா, முதல்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் பார்த்திங்கனாக்கா, இதை சபை குறிப்பிலிருந்து நீக்குகிறேன் அப்படின்னு சபாநாயகர் சொல்கிறாருன்னா,
என்னைக்காவது ஒரு நாளைக்கு நடக்கும். ஒரு சட்டசபையில் ஒரு கூட்டத்தொடரில் ரெண்டு தடவை நடந்தால் பெரிய விஷயம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த சட்டசபையில் தான் இந்த கூட்டத்தொடரில் தான் ஒரு நாளைக்கு 5 தடவை 6 தடவை அதை யூஸ் பண்ணுறாங்க. அவ்வளவு கேவலமாக போயிட்டாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் அந்த நபர் இருக்கார் பாருங்க, அந்த சட்டம் மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எப்பயுமே அப்படி தான். ஒரு மந்திரி ஒரு முதலமைச்சர் சொல்கிறாரு பைலண்ட்டை இருக்குது அப்படின்னு, அதற்கு வந்து 2 நாள் கழித்து அதை எதிர்கட்சி தலைவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? என்ன பூச்சாண்டி கட்டுறீங்களா? பயமுறுத்தாதீங்க, என்ன எடுத்து பாருங்கள், படிங்க, பிரிங்க, ஆக்ஷன் எடுங்க, உங்களால் தைரியம் இருந்தால் பயப்படுங்க, ஏன் பயப்படுறீங்க, தைரியம் இருந்தால் எடுங்கங்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறார், இன்னொரு வார்த்தை என்ன சொல்கிறாரு, ஏன் ஜோசியம் பார்க்கணுமா, நல்ல நேரம் பார்க்கணுமா, ஜோசியக்காரரை பார்க்கணுமா அப்படிங்கிறாரு. அது சொன்னாலும் ஒன்றும் தவறு இல்லை. ஏன்னா ரத்தன் பண்டிட் அப்படிங்கிற ஒரு ரத்தன் பண்டிட்டா ராடன் பண்டிட்டா ஏதோ ஒரு கர்மாந்திரம் முடித்தவன், அவனை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க ஏற்கனவே அரசாங்க வேலையை கொடுத்து வச்சுருந்தாங்க. இவருடைய தனி செயலாளராக என்னமோ ஒரு பதவியை கொடுத்து அரசாங்க பணியாக கொடுத்து வச்சுருந்தாங்க. அதை எதிர்கட்சிகள் எல்லாம் அப்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறம், என்னடா தமிழ்நாட்டில் ஒரு முற்போக்கான ஒரு மாநிலத்தினுடைய சட்டசபையில் இது மாதிரி ஒரு வேலை பார்க்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்த்ததுக்கப்புறம், ஜோசியக்காரை கொண்டாந்து வைக்கிறீங்களா அப்படின்னு எதிர்த்ததுக்கப்புறம் கடைசியில் அவரோட பதவியை விட்டு நீக்கிட்டான்னு வச்சுக்கோங்க. இப்போ அவர் வேற ஒரு பதவி கொடுத்து அவர் வச்சிருக்கார், பக்கத்துலேயே வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த அவருக்கு ஜோசியக்கார பதவி கொடுத்ததுனால தான் இப்போ உதயநிதி சொல்கிறாரு. இப்போ அவர் ஜோசியக்கார பதவி கொடுக்கலன்னா அவரை வந்து ஆலோசகராக முதல்நிலை ஆலோசகராக போடலன்னா உதயநிதி இப்படி சொல்லுவாரா? இதுக்கு இவர் என்ன சொன்னார், நிர்மல்குமார் என்ன சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், மஞ்சள் துண்டு போட்டுக்கிட்டு ஜோசியம் பார்த்து மஞ்சள் துண்டு போட்டுக்கிட்டு சட்டசபைக்கு வந்தவங்களெல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்கள் அதெல்லாம் பார்த்துருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு இவர். இது தேவையில்லாத வேலை. இது யாரை போய் தொடுறாரு? கலைஞரை போய் தொடுறாரு. அப்படி கலைஞரை போய் தொட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? கலைஞர் வந்து ஒரு இது சொல்லுவார், அவர் தூசுக்கு கூட ஈடாகும். அவர் எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ லெஜெண்டு, எவ்வளோ பெரிய ஆள், தமிழ்நாட்டுக்காக எவ்வளோ உழைப்பு உழைச்சிருக்காரு. இவங்கள மாதிரி நான் பொய் சொல்லிட்டா தெரிஞ்சார் அவர். இவங்கள மட்டும் என்ன பொய் சொல்லிட்டா தெரிஞ்சார். பொய் சொல்லி ஏமாற்றி ஓட்டு வாங்கி இந்த மாதிரி வந்து உட்காந்துருக்காரு தெரிஞ்சார். உண்மையாக உழைச்சார். நாட்டை முன்னுக்கு கொண்டு வந்தார். இன்றைக்கி தமிழ்நாடு 2வது மாநிலமாக இருக்குது, 2வது பொருளாதாரமாக இருக்குது, 2வது GST கொடுக்குற மாநிலமாக இருக்குதுன்னு ஆதவர்ஜினா வாய்க்கிலேயே சொல்கிறாருல சட்டசபையில். அதுக்கெல்லாம் காரணம் யாருங்கிறீங்க? கலைஞர் டாக்டர் கருணாநிதி அவர்கள். தெரியுமா? வேறு யாரும் அந்த கிரெடிட்டை வேறு யாருக்கும் எடுத்துக்க முடியாது. ஒருத்தர் சொல்லுவாங்க பத்திரிகையில் உட்காந்துட்டு, நான் பத்திரிகைக்காரன் சொல்லிவிட்டு கருணாநிதி திருடன், கருணாநிதி அயோக்கியன், கருணாநிதி வந்து காவிரிக்கு துரோகம் பண்ணிட்டான், கருணாநிதி வந்து திருட்டு ரயில் வந்தான்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அவரோட ஸ்டோரியை படித்து பாருங்கள். அவர் அந்த காலத்திலே பணக்காரனாக தான் இருந்து வந்திருக்காரு. இங்கே வந்ததுக்கப்புறமா அவர் சினிமா அரசியல் வரதுக்கு முன்னால் தான் ஒரு திரைக்கதை, போக்குவரத்து, அவர் பத்திரிகையெல்லாம் நடத்தியிருக்காரு, வார ஏடு, டெய்லி ஏடுலாம் நடத்தி வச்சுருக்காரு. அவரெல்லாம் காசு பணத்தோடு வாழ்ந்துருக்காரு, நல்லா தான் இருந்திருக்காரு. இவங்க சொல்லுவாங்க திருடினா எப்படி இவ்வளோ சொத்து வந்துச்சு, எப்படி அவ்வளோ சொத்து வந்துச்சுன்னு இந்த நாய்ங்க எவனாவது, பொழுது போகாத நாய்ங்க எவனாவது பேசும். அந்த மாதிரி என்ன சொல்கிறாரு இவர், ஜோசியம் பார்த்துட்டு மஞ்சள் துண்டு போட்டு வந்தவங்களாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னா திமிரு தானே. நீங்கள் ஏன் தேவையில்லாமல் கலைஞர்கிட்ட போகிறீங்க? எதிர்கட்சி தலைவர் இருக்கார், அந்த கட்சியோட தலைவர் மு க ஸ்டாலின் இருக்கார், அவங்களோட நிப்பாடிக்கணும். ஏன் தலைவர்கிட்ட கலைஞர்கிட்ட போகிறதுக்கு உங்களுக்கு என்ன யோகிதை இருக்குன்னே தெரியல. கலைஞரை பற்றி பேசுகிறதுக்கு முதல்ல உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை, எந்த யோகிதையும் இல்லை. அவரெல்லாம் உண்மையான ஒரு உழைப்பாளி. அந்த மாதிரி கையில் போனது தவறு. சரி, அவர் பேசி விட்டார். அடுத்த எடுப்புக்கு என்ன சொல்கிறாரு, அதாவது இவர் என்ன நினைக்கிறாரு, மடைமாற்றக்கூடிய வேலையை நிர்மல்குமார் கரெக்டாக பார்க்குறாரு. ஒரு விவாதம், அந்த விவாதத்தின் மேலே சரியான கேள்விகள், நேர்மையான கேள்விகள், நியாயமான கேள்விகளை வைக்கும் பொழுது அந்த விவாதத்தை மடைமாற்றம் விதமாக ஏதாவது ஒன்று சொல்லி விட்றாரு. எடுத்துக்கிற கட்சிகளை கோவமுற்ற மாதிரி சொல்லி விட்டுறாரு. அந்த என்ன கேள்விகள் கேட்க வந்தவங்களோ, என்ன நடக்க வந்ததோ, என்ன சரியான நடவடிக்கை எதுவோ அது நடக்க முடியாமல் இந்த மாறி விமர்சனங்கள் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இவர் என்ன சொல்கிறாரு, கரூர் கம்பெனி அப்படிங்கிறாரு. வாய் கொழுப்பாளியா? கரூர் கம்பெனி என்ன அர்த்தம்? மன்னிக்கவும் அப்படின்றார் உடனே. அப்போ கரூர் கம்பெனின்னு சொல்லிட்டு சொன்னது, அதுக்கு வந்து அவர் உதயநிதி எதிர்கட்சி தலைவர் என்ன பண்ணுறாரு, மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் அவர் இருந்துக்கிட்டு மாண்புமிகு சங்கி அமைச்சர் மன்னிக்கவும் அப்படின்ட்டு. அதுக்கு இவர் கோவப்பட்டு என்ன பண்ணுறாரு, நீங்கள் வந்து 3 மணி நேரம் பாத்ரூமில் உட்காந்துருந்தவர் அப்படின்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லிட்டாரு. சொல்லி முடிச்சுட்டு 3 நாள் பாத்ரூமில் உட்காந்தது நீங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு, அதை சொல்லி முடிச்சுட்டு அப்படி சொல்கிறதுக்கு நாங்கள் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி அப்படியே மாற்றிட்டார். நிர்மல்குமார் இருக்கார், அவரை வந்து கலகம் பண்ணுறதுக்குன்னே அவரை வச்சுருக்காங்க. கட்சியிலையும் சரி, ஆட்சியிலையும் சரி, மக்கள்கிட்டையும் சரி, அரசாங்கத்துலேயும் சரி, கலகம் பண்ணுறது தான் ஒரு வேலை. பிஜேபிக்காரன் என்ன செய்கிறானோ அந்த வேலையை நிர்மல்குமார் கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு.
எனக்கு இன்னொரு கேள்வி என்ன வருது அப்படின்னா, மாண்புமிகு சங்கி அமைச்சர் அப்படின்னு சொல்லும் பொழுது, சங்கினா யாரா பிஜேபிக்காரன் தானே, பிஜேபியோட ஆட்சி தான் நடக்குதோ, அதை தான் உதயநிதி மறைமுகமாக சொல்கிறாரோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கூட தோணுது. ஏன்னா சங்கினா யார், பிஜேபிக்காரங்க தான். அப்போ சங்கியினோட ஆட்சி நடக்குது அப்படின்னாக்கா பிஜேபிக்காரங்க ஆட்சி தான் நடக்கணும். அந்த மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒருவேளை அப்படி கூட இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஒரு காணொலியில் கூட பார்த்தோம்மா, ஒரு காணொலியில் கூட பிஜேபி ஆட்சி, பிஜேபி என்னென்ன செய்யணுமோ அது பூரா தாவேகா செய்யுது, அதனால் பிஜேபி இனிமேல் தேவையில்லை, இந்த கட்சியே போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் வர மீம்ஸ் எல்லாம் போடுறாங்க. நிறைய கிரியேட்டர்ஸ் நிறைய வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மாதிரி நடக்குது. இந்த மாதிரி சட்டசபையில் என்ன செய்யணுமோ அதை செய்கிறத விட்டுவிட்டு தேவையில்லாமல் இவர்களுக்குள்ளால சண்டை, வம்பு, தும்பு இந்த வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இன்னும் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் சட்டசபை கூட்டத்தோடு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் அது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் உருப்படியான தகவல்களை, உருப்படியான விஷயங்களை பேசி எதிர்கட்சிகளுக்கு பதில் தெரியலைன்னா தெரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு வந்து சொல்கிறேன்னா சொல்லி தொலைங்க. அதை விட்டு மடை மாத்திர வேலையை விடுங்க. மடை மாத்திர வேலை இது உங்கள் டைம் இல்லை, உங்களுடைய நேரம் இல்லை. உங்களை மக்கள் வந்து மக்களுக்காக வேலை செய்யணும்னு உங்களை சட்டசபைக்கு அனுப்பிச்சிருக்காங்க. போய் மாறி மாறி கவுண்டர் கொடுக்கறது இல்லை. நீ முதல்ல ஆரம்பிக்கிறது பூரா ஒன்று ஆதவர்ஜின் ஆரம்பிக்கிறாரு, இல்லாமல் நிர்மல்குமார் ஆரம்பிக்கிறாரு. இவங்க 2 பேர் தான் ஏதாவது ஒரு கவுண்டரை கொடுத்து ஆரம்பித்து எதிரில் இருக்கிறவங்கள கோவப்படுத்தி அந்த அந்த நிகழ்ச்சியை, அந்த ஈவெண்ட்டை, அந்த அன்றைக்கி சட்டசபை கூட்டத்தொடரையே கொலாப்ஸ் ஆக்கி எல்லாரும் தமிழ்நாடு பூரா இதை பற்றியே பேசுகிற அளவுக்கு வச்சு இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல. இப்போ பாத்ரூமில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு கணக்கெடுக்கிற வேலையை செய்ய ஒரு அமைச்சரை நியமிச்சிருக்கீங்களான்னு தெரியலன்னு கேவலமாக பேசுகிறாருல உதயநிதி. ஏது தேவையாது நிர்மல்குமாருக்கு? என்ன பேசணுமோ அதை பேசுங்க. ஜோசியக்காரை பற்றி பேசுகிறாங்க, மஞ்சத்துண்டை பற்றி. நீ மஞ்சத்துண்டை பற்றி எதுக்கு பேசுகிறீங்க? கரூர் கம்பெனின்னு யார் முதல்ல சொன்னது? கரூர் கம்பெனி யார் முதல்ல சொன்னது? உதயநிதி ஸ்டாலின் பேசுனாரா? இல்லை, உதயநிதி ஸ்டாலின் என்ன பேசுனார்? பஞ்சு டைலாக் பேசாதீங்கன்னாரு. பேசுறதெல்லாம் பஞ்சு டைலாக் தானே. ஏன்னா வந்து ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. நான் ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. ஓப்பன் பண்ண நடக்கிறதே வேறு அப்படின்னு. முதல்ல இப்படி செஞ்சது யார்? ஸ்டாலின் செஞ்சார். எப்போ செஞ்சார்? கூட்டணி காங்கிரஸோட கூட்டணி முடிஞ்சிருச்சு அப்படின்னு பேச்சுவார்த்தை நடந்து வெளியே வரும்போது இப்படி செஞ்சார் ஸ்டாலின். நீ சட்டசபையில் செய்கிறதுக்கு என்ன காரணம்? அப்போ ஸ்டாலினை முடிச்சிட்டு அப்படின்னு தானே சொல்ல வர? அப்போ அது வந்து ஒரு தூண்டுகோல் தானே, பிரச்சனையை தூண்டுறதுக்கான அடித்தளம் தானே, ஆரம்பம் தானே. ஏன் இந்த வேலையை செய்கிற? அப்புறம் நான் வந்து இன்னொன்று என்னமோ சொன்னார். இருந்தாலும் என்ன சொன்னார்? நான் வந்து 5 நிமிஷம் பேசினதுக்கே குளத்தூரில் குத்து பரோட்டா போட்டாங்க, தெரியுமா உனக்கு குத்து பரோட்டா போட்டாங்கன்னு? ஏமாற்றி ஓட்டு வாங்கி சிஎம்மாக வந்து உட்காந்துக்கிட்டு நாட்டை ஆளுங்கிற பேரில் சட்டசபையிலையும் சரி வெளியேயும் சரி கூத்தடிச்சு கும்மாளம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து என்னடானாக்கா குத்து பரோட்டா போட்டாங்கன்னு. இப்போ நீ எலெக்ஷனில் நின்றுப்பார். இன்றைக்கி நிலைமைக்கு நீ எலெக்ஷனில் நின்றுப்பார். நீ செஞ்ச அடிக்கிற கூத்து, பேசின பேச்சு, கொடுத்த வாக்குறுதிகள்லாம் கிழித்து தொங்க விட்டுருவாங்க மக்கள். அதனால் செப்டம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் சபாநாயகர் சொல்லியிருக்காரு சட்டசபை இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர். அது வரைக்கும் மக்களுக்கு உருப்படியான வேலைகளை செய்யுங்க, மக்களுக்கு உண்மையான வேலைகளை செய்யுங்க. உண்மையிலுமே மக்களுக்கு ஓட்டு போட்டால் அந்த மக்களுக்கு, அவங்க ரசிகர்களுக்கு, அந்த ரசிக பெருமக்களாக இருக்கிய அன்னைக்கு ரசிக பெருமக்களாக இருந்து இன்றைக்கி இருக்கிற தொண்டர்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. மேனிஃபெஸ்டோவில் சொன்னதை ஏதாவது ஒன்றையாவது நிறைவேற்றுங்க. ஒன்று கூட நிறைவேற்ற முடியல உங்களால். வாய்க்கிலேயே பேசுகிறீங்க.